இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் மே வணக்க மாதத்தின் இன்றைய சிந்தனையாக திருத்தூதர்களோடு மரியா என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார், சீடர்களுக்கு காட்சி கொடுத்து விட்டார். ஆனாலும் சிதறுகிறார்கள். தங்களது பழைய வேலைக்கு திரும்பிவிட நினைக்கின்ற சீடர்களை கண்டபோது அன்னை மரியா எந்த மனநிலையில் இருந்திருப்பார்? இன்பமான காலங்களில் ஒன்று கூடி அமர்ந்து போதனைகளை கேட்டு உண்டு குடித்தவர்கள் அவருக்கு துன்பமான நேரத்தில் பதறி ஓடியவர்களாக, ஆனாலும் திரும்பவும் ஒன்றாக கூடி வந்தவர்களை உயிர்த்த இயேசு சந்தித்து விட்டார். ஆனாலும் இவர்கள் சிதறிப்போகக்கூடியவர்களாக இருக்கிறார்களே என்று எண்ணியிருப்பார்கள். ஆனால் அந்த திருத்தூதர்களோடு இருந்த அவர்களை ஒன்றிணைத்து இறைவேண்டலிலும் இயேசு கற்பித்த போதனைகளை எண்ணியும் இறைவார்த்தைகளை கூறி இறைவாக்குகள் எவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் நிறைவேறின என்று அவர்களிடம் எடுத்துரைத்து இருப்பார்கள். இறை வார்த்தையால் பணியாத ஒரு பெண்ணால் இந்த உலகிற்கு வந்த சாவை இறைவார்த்தைக்கு பணிந்து ஆகற்றும் என்றதால் அந்த சாவை வெல்ல இறைமகனை பெற்றெடுத்த அன்னை இயேசு கிறிஸ்து உயிர்த்தவுடன் திருத்தூதர்களை இறையாட்சி பணிக்காக தயார்படுத்துபவராக அவர்களோடு இருக்கிறார். அதனாலேயே அன்னையின் புகழ் மாலையில் நாம் அப்போஸ்தலர்களின் ராக்கினியே என்று புகழ் மாலை சூட்டுகிறோம். திருத்தூதர்கள் மட்டுமல்லாது வேறு சீடர்களும் பெண் சீடர்களும் அனைவரும் ஒன்றாக கூடியிருந்தனர். தொடக்க கால திரு அவையின் தாயாக மரியா செயல்பட்டார் என கருத்து திருத்தூதல் பணிகள் இடமளிக்கிறது. ஏனெனில் இயேசுவின் இறப்பால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் நிலை குலைந்து சிதறண்டு போன சீடர்களை மரியா தாயாக நின்று மீண்டும் ஒன்று திரட்டி அவர்களோடு உடனிருந்து இறைவனை வேண்டி அவர்களது உயிர்ப்பு நம்பிக்கையை உறுதிப்படுத்தி தூய ஆவியின் ஆற்றலை பெற்று இயேசுவின் பணியை தொடர தூண்டுகோலாகவும் துணையாகவும் செயல்பட்டார் என்று திருத்தூதர் பணிகள் நூல் கூறுகிறது. சீடர்களை இணைக்கும் மையமாக அன்னை மரியா இருக்கின்றார். ஆமென்.